தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். ரூபன், நீயே என் தலைமகன், என் ஆற்றல் நீயே, என் ஆண்மையின் முதற்கனி நீயே, மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே. ஆனால் நீரைப் போல் நிலையற்றவனாய் முதன்மை பெற மாட்டாய், ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய். ஆம், என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய். சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே, அவருடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள். மனமே, அவர்களது மன்றத்தில் நுழையாதிரு, மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு. ஏனெனில் கோபவெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும், அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும். அவர்களை யாக்கோபினின்று பிரிந்து போக செய்வேன், அவர்களை இஸ்ரேலின்று சிதறடிப்பேன். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடைக்கு படுப்பான். அவன் துயில் களைய துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும், செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான். திராட்சை ரசத்தில் தன் உடையையும், திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளி உள்ளவை, அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை. செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான், அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான். அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும். இசக்கார், இரு பொதியின் நடுவே படித்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன். அவன் இளைப்பாறையிடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான். எனவே சுமை தூக்க தோல் சாய்ப்பான், அடிமை வேலைக்கு இணங்கிடுவான். தான் இஸ்ரேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான். அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிகாலை கடித்திடுவான். ஆண்டவரே, உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான். அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான். ஆசரி நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும். மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான். நப்தலி அழகிய மான் குட்டிகளையினும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான். யோசேப்பு கனி தரும் கொடி ஆவான். நீருற்றறையில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான். அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார், அவன் மீது அம்பு எய்தார், அவனிடம் பகை வளர்த்தார். ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின. ஏனெனில் யாக்கோப்பின் வலியவர் கை கொடுத்தார், இஸ்ரேலின் பாறையை ஆயராய் இருந்தார். உன் தந்தை இறைவனை உனக்கு துணையாயிருப்பார். எல்லாம் வல்லவரை உனக்கு ஆசி வழங்குவார். மேலே வானத்தின்று வரும் ஆசியாலும், கீழே ஆடத்தினின்று வரும் ஆசியாலும், கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும், என்றுமுள்ள குன்றுகளின் வல்லமையிலும் வலியவை. இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக. தன் சகோதரி இளவரசனாய் திகழ்வோரின் நெற்றியில் அவை துளங்கிடுக. பெஞ்சமின் பீறி கிழிக்கும் ஓநாய்க்கு ஒப்பாவான். காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான், மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்வான். இவர்கள் அனைவரும் இஸ்ரேலில் 12 குலத்தார் ஆவார். இவற்றை முழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசையை அளித்து வாழ்த்துரை வழங்கினார். யாக்கோபின் இறப்பு. மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானா நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்த நிலமும் அக்கல்லறையும் இத்திரமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்.